பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவமன்னா வேதாகம கல்வியை தொடர்ந்து யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ஜீசஸ் லவ் மிராக்கிள் பவர் மினிஸ்ட்ரி மூலமாக என் சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜீவமன்னா வேதாகம கல்வியை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் தேவனை அறிகிற அறிவில் அவங்களும் பங்கடையும்படியாக நீங்கள் செய்யுங்க. வாங்க ஜீவமன்னா வேதாகம கல்விக்குள்ளே கடந்து போகலாம். இன்று நான் பார்க்க போகிற வேதாகம பகுதி யாத்திராகமம் 39வது அதிகாரம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவங்க எல்லாம் செஞ்சாங்க. ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளை எடுத்து அவைகளை சரிகைகளாக பண்ணினார்கள் போட்டிருக்கு. அப்புறம் 2 தோள்களின் மேலும் 2 முனைகளையும் சேர்த்தார்கள். தோள் வல்லமையை குறிக்குது இல்லையா? அப்போ அந்த அந்த 2 இடத்துலையும் சேர்க்கிறத குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் நம்மளை தோளில் ஒரு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சுன்னா அதை தோளில் தூக்கி சுமக்கிறதா தான் இருக்குது இல்லையா? நம்மளை அவர் எப்போவுமே கழுகு தன் சட்டைகளின் மேலே பிள்ளைகளை அது குஞ்சுகளை தூக்கி சுமக்கிற மாதிரி நான் என் தோல் மேலே உங்களை சுமந்துட்டு வந்தேனே, நான் உங்களை சுமந்தனேன்னு சொல்கிறாரு. எகிப்திலிருந்து வரும்பொழுது இவங்க ஒவ்வொரு தப்பு பண்ணும் பொழுது நான் கிருபையாக உங்களை நான் சுமந்துக்கிட்டு வந்தேனேன்னு அன்பை சொல்கிறாரு. அந்த தோலை தான் இங்கே அது குறிக்குது. சரியா? அடுத்து ஏபோத்தின் மேலே இருக்கும் விசித்திரமான கச்சை. அதில் பார்த்தீங்கன்னா அதில் பரிசுத்தத்துக்குரிய அந்த மெல்லிய பஞ்சு நூல் அப்புறம் எல்லாம் கொடுக்கப்பட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அந்த கோமேதக கல் 2 எடுத்து அதில் 6 இஸ்ரவேலர்கள் கோத்திரத்தின்படி இங்கே 6 நாமம் இங்கே 6 நாமம் குறிக்கப்பட்டு அது குறிக்கப்பட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஞாபக குறி கற்களாக இருக்கும்படி ஏபோத்து தோள்களின் மேல் அவைகளை வைத்தான் என்று இது சொல்லப்பட்டிருக்கு. 2 கற்கள்லையும் பேர் வெட்டி அதில் குறிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு, ஞாபக குறிக்கல்லியாக வைக்கப்படுகிறது. அப்புறம் மார்பதக்கம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 லைனாக 12 கோத்திரங்களையும் அவருடைய மார்பு மேலே அந்த கச்சையில் வர்ற மாதிரி ஏபோத்தில் வர்ற மாதிரி செய்கிறாங்க. மார்பதக்கம் அந்த ஏபோத்து மேலே. அப்போ இது நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அன்று இஸ்ரவேல் கோத்திரத்தார அவர் குமாரன் மகனே என் சேஷ்டபுத்திரனேன்னு சொல்லி அந்த ஏபோத்து ஆசாரியன் அவர் சார்பாக போகிறாங்கல்ல, அவங்க உடையில அதை வைக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே இந்த பக்கம் ஊரின் தும்மியும் அம்மா நடக்க போகிறவைகளை வெளிப்படுத்துகிறவர் அது மூலமாக அப்படின்னு அவர் வருகையை குறிப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரின் தும்மிங்கிறது இந்த இடத்துல இருதயத்து பகுதியில் வைக்கப்படுகிறது. அப்போ பாருங்க, அவர் இருதயத்தில் நம்மளை சுமக்கிறத அவர் ஞாபகப்படுத்துறாரு. அந்த 12 கோத்திரத்தையும் மார்பில் சுமக்கிறதா காட்டியிருக்காரு. இன்னைக்கு இயேசுவை நம்ம இருதயத்துக்குள்ளே சுமக்கிறோமாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவரை சுமக்கிறோன்னா அவரை போல நம்ம வாழணும். அதை தான் நமக்கு காட்டுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தான் இங்கே ஒன்றா சொல்லிட்டு முத்திரை வெட்டாய் வெட்டி அதில் ஒன்றையும் 12 கற்கள் அதெல்லாம் வைக்க சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மார்பதக்கம் ஏபோத்தை விட்டு விலகாதபடிக்கு 21 சொல்லியிருக்கு. அந்த வளையங்களை இளநீல நாடாவிலே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே கட்டினார்கள். அந்த இளநீல நாடா இயேசு கிறிஸ்துவை குறித்து தாங்க. அவரோட கூட நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறத தான் இப்படி ஒன்றுக்கும் நிழலாவே நமக்கு சொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இதில் இந்த மாதுளம்பழம் மணிகள் இதெல்லாம் பாருங்க. இந்த மாதுளம்பழம் ஆவிக்குரிய கனிகள். அவர் எப்படி அத்தனை கனிகளோடு நிரம்பி இருந்தாரோ அந்த கனிகளின்படி நம்ம இருக்கிறத அது காட்டுது. மணிகள் ஆவிக்குரிய வரங்கள், அவருடைய செய்கைகளின் கிரியைகள் இதெல்லாம் நமக்கு அந்த மணிகளாக நமக்கு காட்டப்படுது. அதுபடி நம்ம அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி படைத்தவர்களாக மாறும்படியாக அவருடைய கிரியைகளை நாம் பின்பற்றி நடக்க வேணுங்கிறத இது நமக்கு இந்த இடத்துல சொல்லுது. அப்புறம் 30 பார்த்தீங்கன்னா பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசுமொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதில் முத்திரை வெட்டாக வெட்டி அதை உயரே பாகையின் மேல் கட்டுப்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினால் கட்டினார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தம், அதாவது பரிசுத்த தோஷமும் வராதபடிக்குன்னு நம்ம முந்தின அதிகாரங்களில் பார்த்தோம் இல்லையா? அதை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அந்த பாகையில் வெட்டி இளநீல நாடாவினால கெட்டினாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்படியே ஆசாரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது. வாசஸ்தலத்தின் வேலை
முடிந்தது. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த 33ல இருந்து வாசஸ்தலத்தை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் கூடாரம், அதனுடைய எல்லா பனிமூட்டு, துறடு, பலகை, தாழ்பால், தூண், பாதம், சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல் மூடி, தோல் மூடி, மறைவின் திரைச்சீலை, சாட்சி பெட்டி, தண்டு, கிருபாசனம், மேஜை, அதன் எல்லா பனிமூட்டு, சமூக தப்பம், சுத்தமான குத்துவிளக்கு, வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகல், எல்லா பனிமூட்டுகளையும், வெளிச்சத்திற்கு எண்ணெயையும், பொற்பீடத்தையும், அபிஷேகம், அவ்வளவும் உள்ள வருது பாருங்க. நான் அதனால தான் எல்லாமே வாசித்துட்டு வரேன், எதையும் விடாமல் வாசித்துருவோம். அந்த அதிகாரத்தோட முடிவுக்கு வந்திருக்கிறோம், யாத்ராகம புக்குக்கு கடைசிக்கு வந்திருக்கிறோம். பொற்பிடத்தையும், அபிஷேக தைலத்தையும், சுகந்த தூப வர்க்கத்தையும், வாசஸ்தலத்தின் வாசல் தொங்கு திரையும், வெண்கல பலிபீடத்தையும், அதன் வெண்கல சல்லடையையும், அதன் தண்டுகளையும், அதன் பனிமூட்டு, தொட்டி, அதன் பாதம், பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும், தூண்களையும், பாதங்களையும், பிரகாரத்து வாசல் மறைவு, கயிறு, முளைகள், ஆசாரிப்பு கூடமான வாசஸ்தலத்தின் வேலைக்கடுத்த சகல பனிமூட்டுகளையும், பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனைக்கு அடுத்த வஸ்திரங்களையும், ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும், அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். மோசேக்கு முன்னாடி கொண்டு வராங்க. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். இன்றைக்கும் நமக்கு இயேசு கிறிஸ்து மாம்சமாக வந்து மரித்து உயிர்த்தெழுந்த பண்ணு மறுரூபமாக வந்து சீடர்களுக்கு காட்சியளித்தார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலே, பூமியில் மாம்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலே அநேக வார்த்தைகளால், நமக்கு ஓமைகளால் நிறைய விஷயங்களை இதே மாதிரி மோசேக்கு ஆண்டவர் சொன்னதை மோசே வந்து இவங்ககிட்ட சொன்னதுபடியெல்லாம் அவங்க செஞ்சாங்கங்கிற மாதிரி இயேசுவே நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருங்க. அவரோட உதவியாளரையும் துணையாளரை நமக்கு தேற்றவாளனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராக கொடுத்துருக்காரு. ஆனால் நாம் அதை இவங்களை போல நம்ம கீழ்ப்படிந்து செய்தோமான்னு நம்ம யோசிக்கணும். செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? ஆண்டவருக்கு அவருடைய பணியை நம்ம உத்தமமும் கிரமமும் வரிசையும் சகலத்தையும் அவருக்கு பிடித்தமான பிரியமான முறையில் செய்கிறோமா? நமக்கு ஆதாயமா, அவருக்கு கனம் உண்டாக நம்ம செய்கிறோமா என்கிறத நம்ம உற்று நோக்கி பார்க்கணுங்க. நம்ம செய்கிற காரியத்துக்கு இங்கே பலன் உண்டு. அதனால் அந்த பயம், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நல்லோர் மீது தீயோர் மீது இருக்கு, உலாவி கொண்டு தான் இருக்கு. ஆனால் நன்மை செய்கிறவர்களா என்று உற்று நோக்கி பார்க்குறாரு அவர். அந்த பயம் நமக்குள்ளே இருக்கணுங்க. வெளி வேஷம் ஒன்றும் மனசுக்குள்ள ஒரு வேஷமும் கிடையவே கிடையாதுங்க. அதை தாங்க இங்கே நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்துலையும் காட்டுறாரு. அதனால் மோசே என்ன செஞ்சாராம்? எல்லாரையும் ஆசீர்வதித்தாராம். ஒன்றை கூட விடலை. நம்மளுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம செய்த கிரியைகளும் இன்னைக்கு கடவுளை சார்ந்துக்கிட்டு நம்ம செய்கிற செயல்களையும் ஆண்டவர் ஒன்றையும் குறித்து மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துவார். நீ இதெல்லாம் செஞ்ச, நான் உன்னை பிளஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மோசேயை போல நமக்கு செய்வார். வாங்க 40வது அதிகாரத்துக்குள்ளே போகலாம். நீ 1ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. 1ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரிப்பு கூட அப்படி சொல்கிறாரு. சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து அதில் கிரமமாய் வைக்க வேண்டியதை குத்துவிளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி தூபபீடத்தை சாட்சிக்கு பெட்டிக்கு முன்னே வைத்து வாசலின் வாசல் தொங்கு திரையை தூக்கி வைக்க கடவாய். இப்படி வெளிப்பிரகாரத்துக்குள்ள இப்படி ஒன்றும் தகன பலிபீடத்தை ஆசாரிப்பு கூட வாசஸ்தலத்துக்கு வாசலுக்கு அந்த வெளிப்பிரகாரத்தில் தான் தொட்டியும் வெண்கல கடல் தொட்டியும் அந்த வெண்கல பலிபீடமும் இருக்குது. அப்புறம் அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தை யாவையும் அபிஷேகம் பண்ணி சகல பலிபீடம், பனிமூட்டு, தகன பலிபீடம், அந்த வஸ்திரங்கள், விசித்திரமாக செய்யப்பட்ட வஸ்திரங்கள், விசித்திர கச்சை எல்லாம், அந்த மெல்லிய நூல்னால் செய்யப்பட்ட அந்த திரைகள் எல்லாத்தையுமே 13 பாருங்கள். ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரை ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்து. இந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லி 15 சொல்கிறாரு. அப்புறம் பாருங்க, கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து
பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சிலே தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாக பொற்பீடம் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வாங்க தகன பலி போஜன பலி கொடுக்கறத பற்றி அங்கே சொல்லியிருக்கு. 30 பாருங்க, தொட்டியை வைத்து கழுவுகிறதுக்கு தண்ணி வச்சுனாங்க, அதில் கைகளை கழுவினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. கைகளையும் கால்களையும் கழுவி. இது வரைக்கும் நம்ம இதை தாங்க பார்த்துக்கிட்டே வந்தோம். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். 33, 40, 33 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அதன் மேல தங்கினதுனால ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள மோசவே பிரவேசிக்க கூடாமல் இருந்திருக்கு. அந்த மகிமை மேகம் மேலே எழும்பும் போது நான் சொன்ன பிரயாணம் பண்ணுவாங்க, அப்புறம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல தங்கி இருந்தது என்று சொல்லப்படுகிறது. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஒரு மேகமே ஆசாரிப்பு கூடாரத்தை மேல மூடினது என்று சொல்லப்படுகிறது. அப்போ வார்த்தையாக இருக்கிறது. அப்போ இப்போ நம்ம பரிசுத்த வஸ்திரம் பார்க்குறோம். அவர் பணிக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆசாரிய ஊழியம் செய்பவர்களுக்கு பரிசுத்த வஸ்திரம், விசித்திரமான கச்சை, பலவர்ண அங்கி, கலர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அது அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சொல்லும்போது தூய வெள்ளை ஆடை, அதான் மெல்லிய பஞ்சு நூலால் திரிச்சதுன்னு சொல்லி போட்டிருந்தது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசுத்த வஸ்திரம் அவர் பணிக்காக ஸ்பெஷலாக செய்யப்படுது இல்லையா? அதில் மார்பதக்கத்தில் ஏபோத்தில் என்னென்ன ஊரியும் தும்மியும் இந்த 12 கற்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கோமேத கற்களில் 2 தோளில் அது வைக்கிறது, ஞாபகக்குறியாக வைக்கிறது, பாகையில் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு வைக்கிறது, இப்படி ஒவ்வொரு இதையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அப்போ பலவர்னா அங்கே அந்த பரிசுத்த ஸ்தலமும் மக்களுக்கு முன்னாடியே வந்துடுது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்லும்போது அந்த பலவர்ண அங்கியில் அந்த மகிமை அழகு எல்லாமே இருந்தது. ஆனால் உள்ளே அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகும்போது அந்த மகிமை அந்த அழகெல்லாம் இங்கே வைக்கப்பட்டு வெள்ளை துணி பரிசுத்தம் முழுவதும் தேவ பிரசன்னத்தை அடையும்படியாக உள்ளே நாம் செல்கிறோம். தேவ பிரசன்னம் முழுமையாக நம்மளை ஆட்கொள்கிற மாதிரி நம்ம உள்ளே போகிறோம். ஆண்டவர் எப்படி வந்தார்? பரத்தில் மகிமையும் அழகும் உள்ளவராக அவர் இருந்தார். ஆனால் மாம்சமாக சிலுவையிலே பரமேறிய போது சிலுவையில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தார்? அவர் மகிமையெல்லாம் அந்த இடத்துல அப்படியே அந்த அழகெல்லாம் போய் இருந்தார். ஆனால் அவரோட தெய்வீகத்தன்மை அவரை விட்டு போகலை. அந்த தேவ பிரசன்னம் தான் அந்த தெய்வீகத்தன்மையை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நமக்கு கொடுக்குது. அவர் ஒரு பாவமும் செய்யலை. நம்ம பாவத்துக்காக, நம்ம சாபத்துக்காக, நம்ம தரித்திரத்துக்காக, நம்ம நெருக்கத்துக்காக, நம்ம வியாதிக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து தானே அதை ஏற்றுக்கொண்டு பாவமறியாத சுத்த கண்ணன் பாவமாக அவர் அந்த சிலுவையிலே மரித்தார். அவருடைய ரத்தம், அவருடைய சதைகள் கிழிக்கப்பட்டது. அவருடைய ரத்தமும் நீரும் கடைசி வரைக்கும் நமக்காக சொட்டப்பட்டதுங்க. நம்ம மேல அவர் அவ்வளோ ஒரு கிருபையா இருந்தார். அந்த கிருபை தான் அங்கே கிருபாசனமாக நமக்கு இருக்கிறது. அங்கே நம்மளுடைய பாவங்களுக்காகவும் மகா பரிசுத்த ஆசாரியனுடைய ரத்தமும் தெளிக்கப்படுகிறது என்று அந்த மகா பரிசுத்த ஆசாரியன் அவனுடைய பாவங்களுக்காகவும் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் அங்கே ரத்தம் கிருபாசனத்தின் மேல தெளிக்கப்படுது. இன்னைக்கு மகா பரிசுத்த ஆசாரியன் யாரு? முதலாம் பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தமே சிலுவையில் நமக்காக தெளிக்கப்பட்டு அந்த கிருபாசன தண்டையில் நாம் சேரும்படியாக கர்த்தர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அப்போ பாவமறியாதவர் தானே. 2 கொரிந்தியர் 5:21 எடுங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் யோவான் 3:16 பாருங்க. எதற்காக அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவமறியாத ஒருத்தரை நம்ம பாவத்துக்காக பாவத்தை சுமக்க வச்சு அந்த சிலுவையில பலி கொடுத்தார் இல்லையா? அது எதுக்கு அப்படின்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஒரே பிள்ளைய யார் விசுவாசிக்கிறாங்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, பரத்திற்கு செல்வதற்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, அதற்காக அவர் நமக்கு மாம்சமாக வந்தார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, அந்த பாவம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய இரத்தம் நமக்கு விடுதலை கொடுத்ததுங்க. அதை தான் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இன்னைக்கு எதுலெல்லாம் நம்ம நெருக்கப்பட்டிருக்கிறோம், எதுலெல்லாம் அட்டைப்பட்டு கிடக்கிறோம், இதெல்லாம் நமக்கு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு தான் அவர் தன் ஒரே பேரான குமாரனை நம்ம விசுவாசிச்சுட்டோன்னா, ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்துருவாருன்னு போய் நின்றுட்டோன்னா, அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவானவர் தன் ஒரே பேரான குமாரனை அவர் கொடுக்கிறார். கொடுத்து பலியாக கொடுத்து இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் சொல்ல முடியுமா? இல்லைங்க, அளவே கிடையாது. அந்த அன்புக்கு அளவே கிடையாது. அதனால தான் அந்த அன்பு பிரதான கட்டளையா, ராஜரீக பிரமாணமா இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த வார்த்தைகளை அருளி செய்தாருங்க. நம்மளும் இன்னைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்தது இஸ்ரவேலர்கள் வந்தது போல நம்மளையும் அவர் கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வந்தது போல நானும் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். கிருபையா உங்களுக்கு நான் இறங்கினேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன் ஜாதியை பெருமைப்படுத்துவேன், உன்னை பழுகி பெருக பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எவ்வளவு பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு. 1000 தலைமுறை தோறும் நான் உன் மேல இரக்கம் காட்டுவேன். என் கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தாள், என் வார்த்தைகளை கை கொண்டாள், எனக்கு பயந்து அன்பு கூறுவாயானால் நான் உன்னிடவே இருப்பேன், உன்னை விட்டு நான் ஒரு நாள் விலகுவதில்லை, உன்னை விட்டு நான் விலகி போகிறதில்லை, உன்னை நான் கைவிடுறதில்லை, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேகம் அன்று ஆசாரிப்பு கூடாரத்தை மூடி இருந்தது இல்லையா? இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இன்று இந்த சரீரத்தையும் உள்ள இருக்கிற ஆவி ஆத்துமா எல்லாத்தையும் அவர் மூடிக்கொண்டு இருக்கிறார். இந்த ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற அந்த பலிபீடத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் ஆசாரிப்பு கூடரமாக நமக்கு நிழலாகவும் நிஜமாகவும் இயேசு கிறிஸ்து நமக்காகவே இந்த உலகத்திற்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். வாங்க கேள்விக்குள்ள, என்ன எழுத்துக்களை பரிசுத்த கிரீடத்திலே முத்திரை வெட்டாக வெட்டினார்கள்? எந்த வருஷம் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது? எதை ஆசாரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைக்க கர்த்தர் கூறினார்? எதை ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து தண்ணீர் வார்க்க கர்த்தர் சொன்னார்? 5ஆம் கேள்வி, பகலில் கர்த்தருடைய டேஷும் இரவில் டேஷும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. மீண்டும் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு ஜீவமன்னா வேதாகம கல்வி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் தெபோரா ஜான்குமரன். பிரைஸ் தி லார்ட்.